பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாங்கிற்கு பிறகு ஓத வேண்டிய துவா. எவர் பாங்கு சொல்லப்பட்ட பின் இந்த துவாயை ஓதுவாரோ அவருக்காக கியாமத் நாளில் எனது சிபாரிசு ஹலாலாகிவிடும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புரியுதா என்னென்ன? அதாவது பாங்கு சொல்ல பிறகு இந்த துவா நம்ம ஓதணும் அப்படின்னா நபி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சிபாரிசு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நபி சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தவற விடக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இது சின்ன துவா தான். இது என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிவிட்டு அமலில் கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மதி. தாம்மதி ஷத்து வந்திருக்குன்னா நல்லா அழுத்தணுமா. தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபலீலத வபு அஸ்ஹு மகாமம் மஹ்மூத. நூன் கீழே ஜே இருக்குது, இந்த நூனோடு இதை கொண்டு வந்து சேர்த்துருங்க. நில்லதி வஅத்தஹு இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். ஒன்மோர் பாருங்கள். அல்லாஹும்ம அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹித் தஅவதி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபலீலத வபு அஸ்ஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தஹு இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். இந்த துவா எப்போ ஓதணும், அதாவது பாங் சொன்ன பிறகு, பாங்குடைய சவுண்டு கேட்ட பிறகு என்ன செய்யணும், ஓதணும் இன்ஷா அல்லாஹ். பாங் சொன்ன உடனே அந்த கேட்ட சவுண்டு பாங் சொன்ன சவுண்டு கேட்குமே ஒரு துவா இருக்குது, அது இன்ஷா நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். இது பாங் சொன்ன பிறகு ஓத வேண்டிய துவா. இதோட மீனிங் பாருங்கள். இந்த பரிபூர்ண அழைப்பிற்கும் உயர்வான தொழுகைக்கும் உரிய இரட்சகனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலாவையும் மேன்மையையும் உயர் பதிவையும் நீ என்ன செய் வழங்குவாயாக. மேலும் அன்னாரை நீ வாக்களித்துள்ள மகாமே மஹ்மூது என்னும் தளத்தில் எழுப்புவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்ட்ட நம்ம சொல்கிறோம். புரியுதா? ரொம்ப ஈஸி தான் துவா. இன்ஷா அல்லாஹ் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு நாளைக்கு நமக்கு 5 வேளை இந்த பாங்கு சொல்கிறாங்க, சரிங்களா? அது நம்ம காதில் கண்டிப்பாக கேட்குற கூட சூழ்நிலை தான் இருக்கிறோம். நம்ம இப்போ கேட்ட பேர் என்ன செய்யணும், நம்ம பாங்கு சொல்லும் போது பேசக்கூடாது. நம்ம பாங்கு சொல்லும் போது பேசுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹதீஸில் மௌத்தா போகிற நேரத்தில் அதில் களிமா வாயில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ என்ன செய்யணும், பாங்கு சொன்ன பிறகு எந்த ஒரு செயல் செய்தாலுமே நம்ம என்ன செய்யணும், பேச்சை நிப்பாட்டிட்டு பாங்கு கண்ணியை கொடுத்து அமைதியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாங்கு சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். நம்மளும் என்ன செய்யணும், திருப்பி அந்த அல்லாஹ் அக்பர் சொல்லணும். ஹையான் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன், சரிங்களா? அப்போ அந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும், திருப்பி அவங்க சொல்கிறதையே சொல்லணும். புரியுதா? அப்போ அது அதை சொன்னால் அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது. அதே மாதிரி பாங்கு சொன்ன பிறகு இந்த துவா ஓதுனா என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு சிபாரிசு செய்கிறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? புரியுதா? இப்போ என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் பாங்கு சவுண்டு கேட்ட பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த துவா ஓதலாமா? இன்ஷா அல்லாஹ்.